சென்னையில் தாவேக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் மாணவர்கள் மத்தியில் பேசிய பேச்சு என்பது தற்போது கவனம் பெறுவதாக இருக்கிறது. சாதி மத பிரிவினை சிந்தனையை தவிர்த்து விடுங்கள், ஊழலே செய்யாதவர்கள் நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் என்று தேர்தல் அரசியலை நோக்கி மாணவர்களை தயார்படுத்தும் விதமாகவும் விஜயனுடைய கருத்து அமைந்ததை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் விஜயின் கருத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மிக முக்கியமாக கூட்டணி தொடர்பாக ஏதேனும் கருத்துக்கள் தொடர்ந்து நிலவி இருக்கக்கூடிய நிலையில் அந்த விவகாரம் குறித்து ஏதேனும் விஜய் பதில் சொல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மத்திய பாஜக அரசை விமர்சித்து அவர் ஒரு கருத்தையும் மறைமுகமாக மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ டூ. விஜயனுடைய பேச்சு குறித்து தொடர்ந்து சிறப்பு நேரலையில் பேசி வருகிறோம். நம்மோடு பாஜகவினுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். மாணவர்களுக்கான அறிவுரையில் நிறைய அரசியல் நெடியோடு விஜயனுடைய பேச்சு இருந்திருக்கிறது. ஊழலை செய்யாதவங்களை தேர்ந்தெடுங்க, நல்லவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு. விஜயனுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இளம் மாணவர்கள்ட்ட நேர்மறையான ஒரு அரசியலை எடுத்து செல்வது நல்லதுதான், அது தவறு கிடையாது. ஆனா அதுல ஊழலற்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்பதை நாம ஒப்புக்கொள்கிறோம். இப்ப மத்தியில ஒரு 11 ஆண்டுகள் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த ஆட்சியில எந்த ஊழல் குற்றச்சாட்டும் ஒரு தனிப்பட்ட அமைச்சர் மீது, உதாரணத்திற்கு தமிழ்நாட்டுல 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டு கூட வராத ஒரு ஆட்சியை மத்திய அரசு நடத்தி கொண்டு இருக்கிறதுனால ஊழலற்ற ஆட்சி என்பதுல எங்களுக்கும் அதுல மிக அழுத்தமான ஆழமான நம்பிக்கை உண்டு. அது ஊழலற்ற ஆட்சினா இப்போதைக்கு இந்த காலத்துல நமக்கு தெரிந்த வரையில அதுல நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். மாநிலத்துல இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இது ஊழல் ஆட்சி தான் சொல்லணும். ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் படைப்போம் என்று சொல்வது ஆரோக்கியமானதுதான். இளையவர்கள் மனதில் அதுதான் பதிய வேண்டும். அதே மாதிரி ஓட்டுக்கு நம்ம ஓட்டு என்பது ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. அது நாம நினைத்து நாம யாருக்கு போடணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் போடணும். நம்மள காசை வச்சு நம்மள மனதை கலைத்து ஓட்டு போட்டக்கூடாது, ஓட்டு வாங்கக்கூடாது அப்படின்றதை ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து பதிவா தான் நான் பாக்குறேன். அதே நேரத்தில் சாதி மத விவகாரம் குறித்து அவர் பேசின விஷயத்துல யூபிஎஸ்சி தேர்வுல பெரியாருக்கு அந்த சாதி சாயம் பூசப்பட்டதுங்கிற விவகாரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதுதான் யூபிஎஸ்சில அது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன். அது யூபிஎஸ்சி அந்த பேப்பரை தயார் பண்றவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. கல்வியாளர்கள், கல்வியில மிகப்பெரிய அகடமிஷியன்ஸ் தான் அதை உருவாக்குறாங்க. அந்த பல புத்தகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல புத்தகங்கள்ல பெரியார் நாயக்கர் என்றுதான் இருக்குது. அதுல ராமசாமி நாயக்கர் என்றுதான் இருக்குது. அதுல நிறைய புத்தகங்கள் நீங்க கூட எந்த புத்தகம் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். மாணவர்களுக்கு புரிய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கலாமே தவிர அது கூட தவிர்த்திருக்கலாம். ஆனா மாணவர்களுக்கே அந்த கேள்வி வரும்பொழுது நான் கேட்கிறேன், சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு அது ஒரு கேள்வியா வச்சதே பெரிய ஒரு இதுதானே, அது ஒரு கிரெடிட் தானே. நான் கேட்டா அம்பேத்கருக்கு இணையாக பெரியாரை அதுல பதிவு செய்திருக்கிறதே ஒரு பெரிய பெருமை தானே. ஏன் அதை பேச மாட்டேன்றாங்க? இன்னொன்று, அதுல நீங்க மத்திய அரசு சார்பில் அதுவும் குற்றம் சொல்ற ஒண்ணும் இல்ல. அரசு எந்த விதத்திலையும் ஜாதி மத பிரிவினையை ஏற்படுத்தவில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆனா குழந்தைகளுக்கு நல்லதா சொல்லலாம், தவறான கருத்துக்களை பதிய வைக்கும்படி பேசிவிடக் கூடாது என்பதில் அனைவருமே ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நன்றி திருமிகு தமிழிசை மேம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.